சார் அதிமுகவுமே ஒரு கணக்கு சொல்றாங்கல்ல, நாங்க ஆட்சியில் இருந்ததை விட இருந்த கடன் அப்படிங்கிறது அது பெருசானது இபிஎஸ் காலத்தில். சார் இல்லை, இப்போ விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் லெட்டர் கொடுத்தாரு. எந்த மாதிரியான சவால்கள்லாம் உங்க முன்னாடி களத்துல இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? வணக்கம் சார். வணக்கம். இப்போ கூட்டணியில எந்த சிக்கலும் இல்லை, களத்துல இறங்கி தேர்தலை சமாளிக்கிறதுக்கு முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றீங்க. எந்த மாதிரியான சவால்கள்லாம் உங்க முன்னாடி களத்துல இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த கூட்டணி நீடிச்சதில் எங்களுக்கு பெருசாக ஒன்றும் பெரிய சவால் இருக்கிற மாதிரி தெரியல. எந்த பெரிய பெரிய எதிர்ப்பு இந்த கட்சி இந்த திமுக அங்கங்கே எதிர்ப்பு 5 வருஷம் ஒரு கட்சியை ஆட்சி பண்ணி எல்லாரையும் ஹாப்பி பண்ண முடியாது. அங்கே இங்கே டெஃபினட்டாக வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம். பட் ஓவராலாக சிஎம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. பெரிய கம்ப்ளைண்ட் இல்லை. 1000 ரூபா எங்கேயாவது ஒரு 2 பேர் கம்ப்ளைண்ட்டுன்னு நீங்கள் போய் தேடி ஆள் பிடிச்சிங்கன்னா எனக்கு 1000 ரூபா கிடைக்கலன்னு 4 பேர் சொல்லுவாங்க. ஓவராலாக இங்கே வளர்ச்சி நல்லா இருந்திருக்கு. இந்தியாவிலே ஹையஸ்ட்டு வளர்ச்சி. எல்லாருமே வந்து தமிழ்நாடு நல்லா இருக்குது, நல்ல வளர்ச்சி. $1 trillion நோக்கி போயிட்டுருக்கிற அரசு. அது வந்து வேலை வாய்ப்பு இங்கே எல்லாருக்கும் நிறைய கிடச்சிருக்கு. மற்ற ஊர் மாதிரி இல்லாமல் வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் இங்கே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கைடன்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி புது ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நம்ம மக்கள் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வேலை செய்யலாமான்னு பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டிக்கும் முடிஞ்சதை டெஃபினட்டாக திமுக அரசு பண்ணியிருக்கு. அதனால் அந்த பர்ஃபார்மன்ஸஸ் பேஸ்லேயே எங்களால் டெஃபினட்டாக இந்த அடுத்த எலெக்ஷனை தைரியமாக சந்திப்போம். அதே சமயத்தில் ரயில்வே ஃபேரை ஏன் ஏற்றினோன்னு கேட்டால் அது அரசியல் ரகசியம் சொல்கிற அமித்ஷாவும், பெட்ரோல் விலை ஏன் $102 இருக்குன்னு $48 இறங்கிடுச்சு கச்சா எண்ணெய் விலை. $140 இருக்கும்போது நாங்கள் $70 பெட்ரோல் கொடுத்தோம். பட் ரூபா வந்து 56 60 இருந்தது. இன்றைக்கி $90 இருக்கிறச்ச கூட $48 இருக்கும்போது நீங்கள் $50 பெட்ரோல் போட முடியும். நீங்கள் ஏன் $50 பெட்ரோல் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க? சிலிண்டருக்கு மானியம் எங்கே கிடைக்கிறது, எவ்வளோ கிடைக்கிறதுன்னு கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிலிண்டர் விலை ஏன் $500 கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு பேச மாட்டீங்க. இதெல்லாம் எடப்பாடி கண்ணுக்கு தெரியாது. எடப்பாடி கண்ணுக்கு என்ன தெரியும்னா, எப்படி நம்ம வந்து டிடிவியோட நேற்று வரைக்கும் திட்டின டிடிவியோட எப்படி கட்டிப்பிடிக்கலாம், எப்படி பிஜேபிக்கு ஆதரவாக நம்ம பேசலாம், எப்படி அமித்ஷாவையும் நரேந்திர மோடியும் ஹாப்பி பண்ணி எப்படி நம்ம இதை கூட்டணி பண்ணலாம், அதான் ஏதாவது ஐடியா பண்ணி எலெக்ஷன் அன்றைக்கி 10,000 ரூபா ஓட்டு போடலாமா, எஸ்ஐஆரில் ஏதாவது இஸ்லாமியர் ஓட்டை கட் பண்ணலாமா, இது மாதிரிங்களாம் ஐடியா இதெல்லாம் பிஜேபி பண்ணது தான். மற்ற ஊரில் பண்ணதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கு. ஓட் சோரிங்கிறது நடந்திருக்கு. இதை பற்றியெல்லாம் தான் சிந்திக்கிறாங்களே தவிர தமிழ் மக்களுக்கு என்ன செய்யலாங்கிறதுல எடப்பாடிக்கு ஒரு பெரிய சார், அதுக்கான ஒரு முன் உதாரணம் தானே இந்த 5 வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வாக்குறுதிகள் இதில்? திமுக பண்ணதே தானே காப்பி அடிச்சிருக்கீங்க நீங்கள். போன வாட்டி ஸ்கூட்டர் சார், காப்பியே அடிச்சாலும் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா சார்? நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு சோசியல் பேஸே கிடையாது, எங்கேன்னு ஓட்டு எடுக்க போகிறோம். இப்போ நான் ஜெயலலிதா அம்மையார் கூட தான் சொன்னாங்க எல்லாருக்கும் ஸ்கூட்டரை கொடுக்குறோன்னு போன எலெக்ஷனில். ஏன் ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, ஒரு ஃப்ரீ ஸ்கூட்டரோ 30,000 ரூபா மானியம் தரேன்னு தானே போன எலெக்ஷன் ஜெயித்தாங்க. பாதியில் அவங்க இறந்துட்டாங்களே. அந்த ஓட்டை அந்த இடத்த எடப்பாடி தானே பிடிச்சாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஸ்கூட்டர் கொடுத்தாரா? நாக்கு தானே எப்படி வேணால் பரல்டு பேசலாமே. போன வாட்டி நீங்கள் சொன்ன ஸ்கூட்டியே கொடுக்கல, அப்புறம் இந்த வாட்டி கொடுப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? சார், அதிமுகவுமே ஒரு கணக்கு சொல்றாங்கல்ல, இப்போ அவங்க நாங்க ஆட்சியில் இருந்ததை விட இருந்த கடன் அப்படிங்கிறது இப்போ 2 மடங்கா உயர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அதிமுக தரப்புலயும் அவங்க சொல்றாங்க. ரெவென்யூ டெபிசிட்னு ஒன்று வந்தது. ரெவென்யூ டெபிசிட் தான் பின்னாடி கடனாக மாறும். அது பெருசானதே இபிஎஸ் காலத்தில் தான். அதை தான் பிடிஆர் குறைச்சாரு. இப்போ அடுத்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் குறைச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஏடிஎம்கே ஆட்சிங்கிறத பேசுகிறச்ச, வரலாறு பேசுகிறச்ச ஜெயலலிதா எம்ஜிஆரை தனியாக எடுத்து வச்சுருங்க, எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. மக்கள் செல்வாக்கில் தனியாக தலைவனாக வந்து ஜெயிக்கிறது வேறு, அப்படியே யார் காலையாவது விழுந்து தவிழ்ந்து போய் சிஎம் ஆகுதுங்கிறது வேறு. ஸோ மக்கள் செல்வாக்கில் வந்தவங்களை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றவங்க மட்டும். மக்கள் செல்வாக்கு
எல்லாம் வந்தவங்க சீஃப் மினிஸ்டர் ஆனவங்க. என்னைக்காவது ஒரு வாட்டி எடப்பாடியை மக்களாக சிஎம்மாக தேர்ந்தெடுக்கட்டும், அப்புறம் நான் நீங்களும் உட்காந்து பேசுவோம். ஜெயலலிதா பீரியட் டேட்டா வேறு, எடப்பாடி டேட்டா வேறு. நம்ம எடப்பாடி டேட்டா வச்சுட்டு பேசணும். கம்பராமாயணம் கதை நம்மளுக்கு தெரியும் இல்லையா? யார் கம்பராமாயணம் எழுதினான்னு நம்மளுக்கு ஒரு இடத்துல பேசினார். ஜெயலலிதா எங்கேயாவது அது மாதிரி பேசியிருக்காங்களா? எம்ஜிஆர் எங்கேயாவது அது மாதிரி பேசியிருக்கிறாரா? அப்புறம் நீங்கள் டேட்டா கொடுத்தா நானும் டேட்டா கொடுப்பேன். ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ எங்கேயாவது அம்மா அப்படி பேசினாங்களா? இல்லை எம்ஜிஆர் எங்கேயாவது அது மாதிரி பேசியிருக்குது எங்கேயாவது நான் மிஸ் ஆகிருக்கணும். வேறு எந்த சீஃப் மினிஸ்டர் அது மாதிரி பேசியிருக்காங்களா? நான் நீங்களும் போவோம். ஸ்கூலில் 10ஆம் கிளாஸ் படித்த பையனை யாராவது தமிழ் மீடியம் படித்த பையனே கேட்போம். ஆன்சர் கொஸ்டின்லேயே இருக்குது. கம்பராமாயணம் ஏறினது யாருன்னா கம்பன். ரைட்டா? அதுக்கே சரியாக பதில் சொல்லாதவரை வச்சுட்டு நீங்களும் நானும் விவாதிச்சுட்டு இருக்கோமே, இது எப்படி இது? சார் அப்படி நம்ம தள்ளிட முடியாது இல்லையா இந்த விஷயத்த? ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய, எதிர்க்கட்சியினுடைய தலைவரா இருக்கக்கூடிய அவரை வந்து நம்ம இப்படி சொல்லிட முடியுமா? இதுக்கு அது எப்படி வந்தார்? அந்த முதலமைச்சராக இருந்து 2வது இடத்துக்கு கட்சி வந்தது. அதனால அவர் ஆட்டோமேட்டிக் ஆகிட்டார். நீங்கள் அந்த கட்சி கண்ட்ரோல் எப்படி வந்தது? அந்த கட்சியில் கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஓட்டு ரெட்டை இலைக்கு தான், ஓட்டு எடப்பாடிக்கு கிடையாது. அப்போ எடப்பாடி ரெட்டையில் இல்லாமல் நிற்க சொல்லுங்கள், எவ்வளோ ஓட்டு வாங்கலாம்னு நம்ம பார்ப்போம். டிடிவியும் தான் நல்லா வாங்குவார், எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். ஓபிஎஸும் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார், செங்கோட்டையனும் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். அந்த எம்ஜிஆர் சிம்பிளை எடுத்துகிட்டு பேசணும். நம்ம ஒரு வார்டுலேயும் 5 கோடி செலவு பண்ணாதான் பேச்சு. 2017 82 சீட்டில் ஜெயித்தாங்க. இப்போ தனி ஆட்சி எல்லாம் உடச்சி ஆட்சியை பிடிச்ச பிறகு கூட பாம்பேயில் 88 சீட்டு பிடிச்சிருக்காங்க. எவ்வளோ பிடிச்சிருக்காங்க? டெல்லியில் ஆட்சி, மெட்ராஸில் பாம்பேயில் ஆட்சி, 2 எதிர்க்கட்சியும் உடச்சாச்சு. அதுக்கப்புறம் கூட சீட்டு எவ்வளோ ஏறி இருக்குது? 6 சீட்டு. அதில் 35 சீட்டு குஜராத்தி டாமினேட் பண்ணுற சீட்டு. இதுதான் பிஜேபி. ஒரு லிமிட் இருக்குது. தமிழ் மக்கள் மராட்டிகளும் முட்டாள் கிடையாதுங்க, தமிழர்களும் முட்டாள் கிடையாது. இல்ல நீங்க இல்ல சார், கட்சி தரப்புல இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் போயிட்டு இருக்கா? அலையன்ஸு எவ்வளோ சீட்டு எங்களுக்கு பவர் இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் ராகுல் காந்தி தான். மல்லிகார்ஜுன் கர்கேவோட பேசி அவர் முடிவு எடுப்பார். அது வரைக்கும் நம்ம பொறுமை காக்கணும். சார் இல்ல இப்போ விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் ஒரு கூட்டணிக்கு யாரும் வரல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? லெட்டர் கொடுத்தாரு. இல்லை விஜய் வந்து உங்களுக்கு சார் அவர் தான் டிக்ளேர் பண்ணிட்டாருல்ல. பொது மேடையில அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இதுலயே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு. அரசியல் வந்து மேடையில் நின்று அறிக்கை விட்டாலாம் நடக்காது. அது மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு. நீங்கள் அரசியல் ஆளை சந்திக்கணும், பேசணும், யார் உங்களோட அட்வைசர்ஸ்ன்னு சொல்லணும், உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட கொள்கை என்ன, அதெல்லாம் இப்போ 41 பேர் இழந்தால் நீ கூட இந்த கட்சியோட கொடி அரைக்கம்பத்தில் பறக்கலை. இதெல்லாம் மரபு, நம்ம ஊரில் 75 மரபு. அதெல்லாம் அவர் கற்றுக்கணும். அதுக்கெல்லாம் டைம் ஆகும். இந்த எலெக்ஷனில் அவர் என்ன பண்ண போகிறாரு பார்ப்போம். ஓகே சார். ஸோ இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சூடு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள், காங்கிரஸ் தரப்புல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு? இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். டெஃபினட்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்டாலின் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர். இல்லை எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.